காலத்துக்கு காலம் இங்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சமாதான முயற்சிகள், உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்களின் போதெல்லாம் சிங்கள தேசத்திலே சிங்கள பேரினவாத சக்திகள் மீண்டும் கிளம்பி இந்த சமாதான முன்னெடுப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதை சீர்குலைப்பது வளமை. அதுபோலவே இன்று சர்வதேச அனுசரணையோடு ஒரு முயற்சிகள் நடைபெற்று நம்பிக்கையோடு முன்னெடுக்கப்பட்டாலும் அங்கே சிங்கள தேசத்தின் பேரினவாத சக்திகள் மீண்டும் இதை சீர்குலைக்க முனைந்து நிற்கின்றது. அதில் குறிப்பாக இந்த முழு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்கின்ற நிலையில் இருக்கின்ற ஜனாதிபதியும் பொதுஜன ஐக்கிய முன்னணியும் இதுக்கு தலைமை தாங்குவதுதான் ஒரு வேதனையான விடயம். உலக சமூகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்ற விடயம். சிங்கள தேசமே ஒன்று திரண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும், இங்கே யுத்தம் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து கடந்த தேர்தலிலே முழு பேராதரவை தெரிவித்த இந்த மக்களுக்கு மீண்டும் சிங்கள பேரினவாதம் மீண்டும் கிளம்பி தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வெறியாட்டத்தை மீண்டும் காட்ட முற்பட்டு நிற்பது வேதனையான விடயம். உலக சமூகத்தையும் வேதனையில் ஆழ்த்திய விடயம். ஆனால் நாங்கள் உறுதியோடு இருக்கின்றோம். நாங்கள் கடந்த காலங்களைப் போல் ஏமாற்றப்படக்கூடிய சக்தி அல்ல. நாங்கள் பலமான போராட்ட சக்தியாக தமிழர்களுடைய தேசம் இருக்கின்றது, தமிழர்களுடைய படை இருக்கின்றது, தமிழர்களுடைய தலைமை அந்த உறுதியோடும் நிமிர்வோடும் இருக்கின்றது. சமூகத்தின் பல்வேறு தரப்பட்டோரும் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். முக்கிய தீர்மானங்கள்